அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை. ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்று சொல்லும் புனித பவுல், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இராத மக்களுக்கு கண்டிப்பாக தண்டனை தீர்ப்பு உண்டு என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக மறைமுகமாக சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலக வாழ்வின் முடிவில் 2 வகையான தீர்ப்புகள் உண்டு. ஒன்று ஆசீர் நிறைந்த தீர்ப்பு, மற்றொன்று தண்டனை தீர்ப்பு. இயேசுவோடு இணைந்து வாழுகிற அத்தனை மக்களும் திரு வெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி இயேசுவோடு இணைந்த நிலையில் பேறு பெற்ற மக்களாக இருப்பதால் அவர்கள் அத்துணை பேரும் ஆசீர் நிறைந்த தீர்ப்பை பெற்று நிலை வாழ்வுக்கு செல்வார்கள். ஆனால் இயேசுவோடு இணைந்து வாழாத மக்கள் இயேசுவோடு இணைந்த நிலையில் மரிக்காததால் அவர்கள் அத்துணை பேரும் தண்டனை தீர்ப்பை பெற்று நரக நெருப்புக்கு செல்வார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். ஏன் இயேசுவோடு வாழ்கிற மக்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது? ஏன் அவர்கள் ஆசீர் நிறைந்த தீர்ப்பை பெற்று நிலை வாழ்வுக்கு செல்கிறார்கள்? முதலாவதாக, இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மக்களும் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மக்களும் இந்த உலகில் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து தந்தையாம் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ்கிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மக்களும் தங்களை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்து இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மக்களும் ஆசீர் நிறைந்த தீர்ப்பை பெற்று நிலை வாழ்வுக்கு செல்கிறார்கள். ஆனால் இயேசுவோடு இணைந்து வாழாத அத்துணை மக்களும் சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் அவர்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து இந்த உலகில் சாத்தானின் பிள்ளைகளாக அவர்கள் வெளிப்பட்டு வாழ்வதால் அவர்கள் அத்துணை பேரும் தண்டனை தீர்ப்பை பெற்று நரக நெருப்புக்கு செல்வார்கள், நெருப்பு ஏரிக்கு செல்வார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தான் படைத்த எல்லா மனிதரும் மீட்பு பெற்று இறுதி நாளில் ஆசீர் நிறைந்த தீர்ப்பை பெற்று நிலை வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பரலோக பிதாவின் சித்தமாக திருவுளமாக இருப்பதாக புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பது பரலோக பிதாவின் சித்தமாக இருப்பதால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முதலில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். இரண்டாவதாக, இந்த உலகில் கனி தராத மரமாக வாழ்கிற மக்களுக்காக ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து செபித்து அவர்களும் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து அவர்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக நாம் செயல்படுவோம். இவ்வாறு இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றி ஒளியின் மக்களாக வாழ்கிற போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆசீர் நிறைந்த தீர்ப்பை பெற்றுக் கொள்ளுகிற மக்கள் யார், தண்டனை தீர்ப்பை பெற்றுக் கொள்ளுகிற மக்கள் யார் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து இந்த உலகில் உம்மை மாட்சிமைப்படுத்தி நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை
இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் அப்பா உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.